யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எஸ்எம்பியும் என்ஜிபியும் மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை கூறி, இதுவரையிலும் செய்த ஊழியத்தின் விளைவாக சுமார் 8700 பேர் திருமுழுக்கு எடுத்து முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக தங்களை இணைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சுமார் 863 கிராமங்களிலே முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக இயேசுவை ஆராதிக்கிறார்கள். அருமையானவர்களே, இதுவரையிலேயும் ஆண்டுடைய பெரிய கிருபையினாலே 59 கிராமங்களிலே ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். 25 இடங்களிலே ஆலய கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதோடு கூட ஒரு 90 இடங்களிலே ஆலயம் கட்டுவதற்கான இடங்களை தெரிவு செய்து அஸ்திபாரம் போட்டு ஸ்பான்சர் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். தேசம் எங்கிலேயும் எங்களோடு கூட சேர்ந்து இந்த நற்செய்தி அறிவிக்கிறதற்கு சுமார் 360 அப்ளிகேஷன் எங்களுடைய அலுவலகத்தில் காத்திருக்கிறது. ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு மிஷனரி ஸ்பான்சர்ஷிப்பாக ஒருவர் முன் வரும்போது உடனடியாக ஒரு ஊழியரை நாங்கள் எடுக்கிறோம். இவ்விதமாக நாளுக்கு நாள் இந்த மாதத்தில் மாத்திரம் இதுவரையிலையும் 10 ஊழியர்களை நாங்கள் தெரிந்தெடுத்திருக்கிறோம். அருமையானவர்களை, இன்னும் அதிகமான ஊழியர்களை தெரிந்தெடுக்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் இப்படி அதிகமான ஊழியர்களை எடுத்து அனுப்ப தினந்தோறும் கர்த்தர் மகிமையாக ஞானஸ்நானம் கொடுக்க முடியும். தினந்தோறும் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும், ஆலயம் உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் தரிசன திட்டத்தை முன்வைத்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாள் காலை 4:30 மணியிலிருந்து 8 மணி வரையிலையும் திறப்பின் வாசலில் நின்று மன்றாடி தேசத்தின் ரட்சிப்புக்காக, ஊழியங்களை ஆதரிக்கிற மக்களுக்காக, உலக சமாதானத்துக்காக இயேசுவினிடத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அன்புக்குரியவர்களே, ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் நம்முடைய இந்திய திருநாட்டிலேயும் நம்முடைய அண்டை நாடாகிய நேபாள், பூட்டான் பகுதிகளிலேயும் ஏராளமான அற்புதங்கள், அடையாளங்களை ஆண்டவர் செய்து வருகிறார். அருமையானவர்களே, கடந்த நாட்களில் ராஜஸ்தானில் ஒரு கிராமத்தில் நின்று இயேசுவின் அன்பை ஒரு வீட்டில் சொல்லி கொண்டிருக்கும்போது ஒரு அசுத்த ஆவி அலற அடித்து கொண்டு ஓடி வந்து இயேசுவே பெரியவர் என்று சொல்லி அந்த அசுத்த ஆவி கதற ஆரம்பித்தது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த உடலை விட்டு வெளியே போ என்று சொன்ன உடனே அந்த உடலில் இருந்த அசுத்தாவி சொல்ல ஆரம்பித்தது, இந்த ஜனங்கள் என்னுடைய ஜனங்களை விட்டு நான் எப்படி போக முடியும் என்று சொல்லும்போது, இந்த ஜனங்கள் இயேசுவின் ஜனங்கள், இவர்களுக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திருக்கிறார், உனக்கும் அவர்களுக்கு சம்பந்தம் கிடையாது என்று சொல்லும்போது அந்த பொல்லாத ஆவி எல்லார் மக்கள் மத்தியிலே அலக்கழித்து, ஐயோ நான் ஓடி போகிறேன் என்று சொல்லி அந்த ஆவி ஓடி போனது. இப்படி நம்முடைய நாட்டில் அசுத்தாவினாலே அலக்களிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறார். அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, பல கிராம தலைவர்கள், கிராம பூஜாரிகள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை இந்த நாட்களில் கண்டு வருகிறார்கள். அருமையானவர்களே, பல இடங்களில் இன்றைக்கு இந்த கிராமத்துக்குள்ளாக வேற்று மார்க்கத்தார் கிடையாது, ஆகவே இங்கே யாரும் இயேசுநாதரை பற்றியோ வேறு மார்க்கத்தை பற்றியோ பிரச்சாரம் பண்ண வராதிங்கன்னு சொல்லி பல இடங்களிலே காவி கொடிகளை ஏற்றி வைத்து அதோடு கூட ஒரு போர்டையும் வைத்து விடுகிறார்கள். ஆக அப்படிப்பட்ட இடங்களுக்கு நாம் செல்வது கிடையாது. என்றாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை அப்படிப்பட்ட இடங்களையும் சந்திக்க ஆரம்பிக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்ம சொல்கிற இந்த நற்செய்தி ஜனங்களுடைய இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை நீக்கிறதோடு ஜனங்களுக்கு இருக்கிற வியாதியிலிருந்து அவர்களை விடுவிக்கிறது. ஏராளமான உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். அருமையானவர்களே, ராஜஸ்தானில் ரஞ்சித் பட்டேல், அவர் ஒரு பால் வியாபாரி, பட்டேல் சமூகத்தை சார்ந்தவர். அருமையானவர்களே, அவருக்கு ஒரு பொல்லாத ஆவியினுடைய அலக்களிப்பு, அவருடைய மனைவிக்கு சரீர உபாதைகள், குடும்பத்தில் நிம்மதி கிடையாது. அருமையானவர்களே, பால் வியாபாரம் செய்து சம்பாதித்தும் சமாதானம் இல்லையே, நான் எங்கே செல்வது என்று அவர் தத்தளித்து கொண்டிருக்கும்போது தான் 40 கிலோமீட்டர் தூரத்தில் இயேசுவை பற்றி ஆராதிக்கிறார்கள் என்கிற செய்தியை கேள்விப்பட்டு அங்கே சென்றிருக்கிறார். அருமையானவர்களே, நாங்கள் போயிருக்கும்போது சொன்னார், ஐயா நான் தான் இந்த வட்டாரத்தில் முதலாக இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அங்கே ஒரு ஆலயத்தை கட்டி பிரஸ் செய்திருக்கிறோம், ஆலயம் கட்டுவதற்கு இடங்கள் வாங்குகிறதற்கு இந்த பணங்களை நாங்கள் பயன்படுத்துவோம். அருமையானவர்களே, உங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் என்ஜிபிஎம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. இதுக்கு நீங்கள் சிறப்பு நன்கொடை கொடுக்கும்போது 80G என்கிற அந்த வரி விலைக்கை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் கனரா பேங்க், அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90,
ஐஎஃப்எஸ்சி கோட் CNRP 0005652. அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் பயந்து ஒளிந்து கிடந்த அவருடைய சீசர்களை சந்திக்கும்போது, உங்களுக்கு சமாதானம், சுகமாக இருப்பீர்களாக என்று அவர்களை வாழ்த்துகிறார். அப்படின்னா சமாதானமும் சுகமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த சமாதானமும் சுகமும் இது தேவனுடைய கரத்திலிருந்து கிருபையாக ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கக்கூடியது. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் மருத்துவர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்போ ஒரு வியாதிக்கு மருத்துவர்களை பார்க்கலாமா, மருத்துவருடைய ஆலோசனை கேட்கலாமா அப்படிங்கிறது பொதுவான ஒரு கேள்வி. இலவச மருத்துவமனைகள் இருக்கிறது, நிறைய பணங்களை வாங்கி கொண்டு செய்யக்கூடிய மருத்துவமனைகள் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சில சபை உபதேசங்களிலேயே மருத்துவமனைக்கு செல்வது பாவம் என்பது போல சொல்வார்கள். அன்பானவர்களே, என்னை பொறுத்தவரையிலையும் இறைவனாலே தான் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் கேட்டிங்கன்னா, எல்லா மருத்துவங்களும் பார்த்திங்கன்னா வேதாகமத்தின் அடிப்படையில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய காலங்களிலேயே இந்த மருத்துவ சிகிச்சைகள் இருந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்களிலே ஒருவர் டாக்டர் லூக்கா. இவர் இயேசுவோடு இருந்தார். அதோடு கூட பரிசுத்த பவுல் ஊழியம் செய்யும்போது அவரோடும் இருந்து அவருடைய சரீர நலன்களை அவர் பாதுகாத்தார் என்று நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு பகுதிகளிலேயும் அடிக்கடி வியாதிப்பட்டு போனவர்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை எப்படி செய்கிறார் என்பதெல்லாம் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். குறிப்பாக எசேக்கியேல் என்ற ஒரு அரசர் வியாதிப்பட்டு அவர் மரித்து போய் விடுவார் என்று சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசினாலே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவருக்கு உடல் முழுவதும் கேன்சர். இந்த கேன்சர் வியாதியில் உடல் முழுவதும் புழு புழுத்து போயிடுச்சு. இன்றைக்கும் நிறைய பேர் கேன்சர் வியாதிக்காக என்னிடத்துல ஜெபிக்கிற கேட்பாங்க. நான் உங்ககிட்ட சொல்கிறதெல்லாம், இயேசு கிறிஸ்து எப்படி அன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக மரித்து போவாய் என்று சொன்னவனுக்கு அந்த எசேக்கியேல் அரசர் சுவர் பக்கமாக திரும்பி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறார். என்ன ஜெபம் பண்ணுறார்? ஆண்டவரே, நான் நிர்பாக்கியம் உள்ளவன் என்றாலும் எனக்கு ஆயுசு நாட்களை கொடுக்கிறது உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி தன்னை தாழ்த்தி அவர் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுறாரு. அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டு உடனே நீ மரித்து போவேன்னு சொல்லிட்டு போனார்ல ஏசாயா தீர்க்கதரிசி, அவர்கிட்ட சொல்கிறாரு, என் தாசனாகிய எசேக்கியேல் இப்போ சுவர் பக்கமாக திரும்பி அழுது அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆயுசு நாள் வேணும்னு கேட்குறாகவே அவனுடைய அழுகையை கண்டிருக்கிறேன், அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறேன், அவனுக்கு 15 ஆண்டு காலத்தை கூட்டி கொடுக்க போகிறேன், இது அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? ஏசாயா 38:21 வாசித்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கிறது, அத்திப்பழத்த அடையை கொண்டு வந்து அவனுடைய காயப்பட்ட அந்த பிளவின் மேலே, அந்த புண்கள் மேலே, அந்த உடல் முழுவதும் அந்த கேன்சர் கட்டிகள் இருந்தது அல்லவா, அங்கே அந்த அத்திப்பழத்தின் அந்த அத்திப்பழத்தின் அடைன்னு சொல்கிறது அத்திப்பழம் தான், சரியா? அதை கொண்டு வந்து அவன் மேலே போடுங்கள், அப்பொழுது அவன் பிழைப்பான் என்று இயேசு சொல்கிறார், சரியா? என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான் அப்படின்னு சொன்ன உடனேயே வேலைக்காரன் சுகமானது இருக்கிறது. ஆனால் இங்கே என்ன பாருங்க, அத்திப்பழத்தின் அடையை கொண்டு வந்து போடுங்கள் அப்படின்னா, என் அன்புக்குரியவர்களே, கடவுளாலே படைக்கப்பட்ட பொருட்கள்லையும் மருத்துவ குணங்கள் இருக்கிறது. அவைகளை உட்கொள்கிறதன் மூலம் நம்முடைய சரீர நோய்கள் குணமாகிறது. இதுவும் உங்களிலே பலருக்கு தெரியும். ஆகவே தான் உணவே மருந்துன்னு சொல்லி இந்த நாட்களில் நிறைய விளம்பரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, மருத்துவமனைக்கு செல்வதோ இல்லையென்றால் உணவே மருந்து என்று சொல்லி எடுத்துக்கொள்வதிலேயே தவறு கிடையாது. ஆனால் இயேசு தான் சுகம் கொடுக்கிறவர் என்ற விசுவாசம்தான் நம்ம எல்லாருக்கும் வரணும் பார்த்துக்குங்க. இன்னும் பவுல் ஊழியம் செய்த காலங்களில் பவுல் தீமோத்தேயு என்கிற அவருடைய அசிஸ்டண்ட் ஊழியருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? அதில் 5வது அதிகாரம் 23 நீ ரொம்ப சோர்ந்து போயிடுற, காரணம் அடிக்கடி உபவாசம் இருக்கிறனால வெறும் தண்ணீர் மட்டும் குடித்த அந்த உடலுக்கு போதாதுப்பா, அதோடு கூட இந்த உடல் பலமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் திராட்சை ரசத்தையும் நீ ஏற்றுக்கொள், அப்போ உடைய சரீரம் உனக்கு ஒரு புஷ்டியை கொடுக்கும்னு சொல்லி அவர் ஆலோசனை சொல்கிறாரு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையிலேயே திராட்சை பழம் சாப்பிட்ட உடனேயே எப்பேற்பட்ட கலைந்து போன சோர்ந்து போன முகம் கூட பிரகாசமாக மாறும் பார்த்துக்குங்க அன்புக்குரியவர்களே. ஆகவே தான் அன்புக்குரியவர்களே, நம்முடைய உணவு மருந்துங்கிறது ஒரு பக்கம் உண்மைனாலும் உணர்ந்து நம்முடைய சரீரத்தை ஒரு புது உற்சாகத்துக்குள்ளே கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆகவே தான் அன்புக்குரியவர்களே, சரீரத்தில் ஒரு நோயின்னா அருமையானவர்களே, முறையான உணவு, முறையான மருத்துவர்களை பார்க்கறதுல எந்த தவறும் கிடையாது. இன்னும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அடிக்கடி உலக அளவில் இந்த கொரோனான்றது நம்ம தலைமுறையில் வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி 19ஆம் நூற்றாண்டு இருளில் இதில் பெரியம்மைங்கிற ஒரு நோய் உலகையே முடக்கி போட்டுருச்சு பார்த்துக்குங்க. எங்கேயாவது பெரியம்மை நோய் இருக்குன்னா அந்த கிராமத்துக்குள்ளே போக மாட்டாங்க.
அந்த கிராமத்தில் எல்லாம் அந்த மஞ்சள் போட்டு அப்புறம் அந்த வேப்பலையை கட்டி வச்சுருப்பாங்க நம்ம பக்கத்தில். இப்படி தான் நடந்துச்சு. வெள்ளைக்காரங்க அருமையானவர்களே இந்த பெரியம்மா நோயினா பக்கத்தில் வரமாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கொடிய கொள்ளை நோய் பார்த்துக்குங்க. இந்த கொள்ளை நோயின் காலங்களில் ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் இதுக்கு ஒரு ரெமிடியை கண்டுபிடிங்கன்னு சொல்லி நிறைய அதுக்காக ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து ஒரு பெரிய மருத்துவ டீமே இறங்கி ஒர்க் பண்ணாங்க. ஒர்க் பண்ணுற விளைவு தான் பென்சிலின் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மருத்துவர்களுக்கு அது தெரியும். அதனால இந்த இன்ஜெக்ஷன் யாருடைய சரீரத்தில் போடப்பட்டதோ அவர்களுக்கு வாழ்நாளிலே ஒரு நாளும் பெரியம்மை நோய் வராது என்று சொல்லி அந்த பெரியம்மை நோய்க்கு உலக அளவிலே முடிவு கட்டப்பட்டது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் காச நோய், இன்னும் எய்ட்ஸு, கொரோனா இல்லை நிறையா நோய்கள் இருக்கு இல்லையா? அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒவ்வொரு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த மருந்துகளை கண்டுபிடிக்கிறதற்கு எத்தனை பேர் அவருடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மருந்தை முதல்ல எலிகளுக்கு பயன்படுத்துவார்கள். சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, எலிகளுக்கு பயன்படுத்தி அது நல்லபடியாக போயிடுச்சுன்னா முதல்ல அவங்க சரீரத்தில் அதை போட்டு பார்த்துடுவாங்க. அருமையானவர்களே, அது சில நேரங்களில் சில தரமான மருத்துவர்களை கொண்டது உண்டு. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே தான் அன்புக்குரியவர்களே, மருத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போதெல்லாம் அவங்க செய்கிற சேவைகளுக்காக இந்த கொள்ளை நோய்களுக்கு அவர்கள் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் அடிக்கடி ஜெபம் பண்ண வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த மருத்துவர்கள் நம்ம கொடுக்குற நல்ல ஆலோசனைகளை நம்ம கேட்டு அதன்படி செயல்படும்போது நம்முடைய உடலிலே நல்ல சுகத்தை நாம் அனுபவிக்க முடியும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த குணமளிக்கும் ஊழியத்தை செய்யும்போது சில குருடர்களை பார்த்து, உதாரணமாக மார்க்கு 10வது அதிகாரம் 42 வாசித்து பார்த்தீங்கன்னா, பர்திமேயு என்கிற அந்த குருடனை பார்த்து என்ன சொல்கிறாரு, மகனே, உன்னுடைய விசுவாசத்தினுடைய உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்கிறாரு. அவர் சொன்ன அந்த நிமிஷத்தில் அவனுடைய கண் பார்வை திறக்கப்பட்டு அவன் கையில் இருந்த அந்த பிச்சை பாத்திரம் இருக்குல்ல, அழுக்கு துணி இருக்குல்ல, எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு, இயேசுவே, இனி நான் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லி அவருக்கு பின்னால் வந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் இதே இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலங்களில் இன்னொரு குருடன் அவரிடத்தில் வரும்போது என்ன சொல்கிறாரு, நீ போய் சீலோவாம் குளத்தில் உன் கண்ணை கழுவு அப்படின்னு சொல்கிறாரு. என் அன்புக்குரியவர்கள், அங்கே பார்த்தீங்கன்னா அதை கழுவின பின்பு அவன் சுகம் பெற்றான்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மருத்துவ சிகிச்சை பார்க்கிறதும் தவறல்ல, விசுவாசத்தினாலே நாம் சுகம் பெற்றுக்கொள்வதும் தவறு அல்ல. ஆகவே தான் என் அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் நோய்களோடு இருக்கிறீர்களோ நீங்கள் கண்ணீரோடு இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்களுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் உங்களுக்கு பூரணமாக விளங்குகிறதோடு கூட அந்த நோய்களை ஜெயித்து ஒரு புது பலத்தை பெறோட வாழ்வு. எனக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம் ஏற்பட்டுச்சு பார்த்துக்குங்க, இனி ஊழியமே செய்யக்கூடாது அப்படின்னு என்னுடைய மகன்கிட்ட சொல்லுவார், இன்னும் 25 ஆண்டு காலம் நீங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வீர்கள் என்று சொல்லுவார். என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளே, அந்த வியாதி முடிந்து இன்றைக்கு 5 வருஷம் ஆயிருக்கணும், நான் செத்து போயிருந்தா. ஆனால் மறுபடியும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற காரணம் விசுவாசம், அதோடு கூட மருத்துவர்களின் ஆலோசனையின்படி நடந்து கொள்வது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். யாராயிலும் நோய்களோடு மிகவும் நொந்து போய் இருப்பாங்கன்னா, இயேசுவே அவங்களுக்கு ஒரு ஆறுதல், அவங்களுக்கு ஒரு விசுவாசம், அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த மருந்து மாத்திரைகள் முழு சரீரத்திலையும் கிரியை செய்து நல்ல சுகத்தோடு சமாதானத்தோடு வாழும்படி இயேசுவே நீர் கிருபை செய்வீராக. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு என்று உன்னை நான் வாழ்த்துகிறேன் என்று சொல்லி சபை தலைவர் யோவான் வாழ்த்தினாரே, அதே போல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமாய் இருக்கும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நடத்தல் பராமரிப்பு ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்க 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?